நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தியானத்தின் பகுதியாவது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, அவர் மாறாதவர், மாற மாட்டார், ஒரு நாள் மாற மாட்டார். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை. ஏனென்று சொன்னால் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. வேதம் அழகாய் சொல்கிறது. என்ன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, அவர் மாற மாட்டார். அவர் பொய் சொல்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு மனுப்புத்திரர் அல்ல. அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் மாறாத தேவன், அவர் உன்னை மறவாத தேவன். நீ விசுவாசிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நேர்த்தியாய் அவர் நிச்சயமாக உன்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்கிறது, நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். அவர் எப்பொழுது மாறாத தேவனை நோக்கி நீ கதறும் போது, அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் செய்து உன்னை சமாதானமாக, ஆசீர்வாதமாக, சுகம், பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வைக்க போதுமானவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென்.